யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களே, மார்ச் மாதத்தில் கால்பர் வந்துவிடும் என்று நம்ம ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நாள் நெருங்க இன்று வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. இன்று அல்லது நாளைக்குள் நமக்கு எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் புதிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாது. அதனால் மேக்சிமம் இந்த தேர்வு எப்பொழுது கால்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு. 22ஆம் தேதியே ஆயிடுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். 22ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் ஆட்சியில் தேர்தலினுடைய முடிவுகள் ஆட்சியில் அமரப்போகிறவர்கள் யார் என்பது தெரிந்து அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாம் குறைந்து அதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேர்வுக்கான தேதியை அறிவிப்பார்கள். நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் ஜூன் ஜூலை என்பது இந்த கால்பர் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான தேதியாகவே அந்த தேதி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அன்றைக்கு அறிவித்தார்கள் என்று சொன்னால் அன்றிலிருந்து 70 நாட்கள் வரை இந்த தேர்வுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க. ஒரு 60 நாள் என்று வைத்து கொண்டாலும் கூட ஜூலை மாதம் கால்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு தேர்வு நடைபெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே படிக்க தொடங்குகிற இதுவரைக்கும் படிக்காமல் இருக்கிற ஆசிரியர் சொந்தங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மார்ச் 13, ஏப்ரல் 13, மே 13, ஜூன் 13, ஜூலை 13, ஆகஸ்ட் 13, செப்டம்பர் 13, அக்டோபர் 13, ஏறத்தாழ உங்கள் கையில் 7 மாதங்கள் இருக்கிறது. சரிங்களா? 7 21 210 நாட்கள் உங்களிடம் இருக்கிறது. இந்த நாட்களை சரியாக அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பகுதியாக எப்படி நீங்கள் திரித்து திட்டமிட போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி அமைய போகிறது. எனவே புதிதாக குறிப்பாக இந்த ஆண்டுதான் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, ஏற்கனவே தேர்ச்சி பெற்று விட்டு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த பணியிலிருந்து விலகிவிடுங்கள். இந்த மே மாதம் நீங்கள் விலகுகிறீர்கள் என்று சொன்னால், ஏப்ரல் மே மாதத்தில் விலகுகிறீர்கள் என்று சொன்னால் அன்றிலிருந்து தொடங்கினாலும் கூட உங்களுடைய கைகளிலே 5 மாதம் இருக்கிறது. இப்போ 150 நாட்கள் இருக்கிறது. ஒரு யூனிட்டுக்கு ஒரு 15 நாட்கள் என்கிற அடிப்படையில் ஒரு சரியான திட்டமிடல் நடத்துங்க. அந்த திட்டமிடல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதன்படி நீங்கள் தாராளமாக ஒட்டுமொத்த சிலபஸையும் கால்பர் வரத்துக்குள்ளாவே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்வுக்கு படிப்பது என்பது ஒரு வகையான கலை. நிறைய பேர் நிறைய விதத்தில் படிக்கிறாங்க. எப்பொழுது கால்பர் வருதோ அந்த சமயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு கோச்சிங் போனால் படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். இன்னும் சில பேர் ஒரு மெட்டீரியல் மட்டும் வாங்கி படிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வீட்டிலிருந்தே படிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி பல வகையில் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் ஆனால் வருமுன் காப்பதே சிறந்தது என்பது போல இன்றிலிருந்தே தொடங்கள். நீங்கள் வீட்டிலிருந்து படித்தாலும் சரி, கோச்சிங் சென்டர் போய் படித்தாலும் சரி, அல்லது நண்பர்களோடு சேர்ந்து கலந்துரையாடல் மூலமாக படித்தார்களும் சரி, எப்படி படித்தாலும் இன்றிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த 200 நாட்கள், ஏறத்தாழ 6 மாதத்திலிருந்து 7 மாதம் வரைக்கும், இந்த 7 மாதத்தை யாரெல்லாம் சரியாக கையாள்கிறார்களோ அவர்கள் நாளைய வெற்றியாளர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளை என்று யாரெல்லாம் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். வெறும் 10,000 பேர் எழுதி கொண்டிருந்த தேர்வு இன்றைக்கு 30,000 பேர் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே 1200 பணியிடங்கள் தான் இருக்கிறது என்று கடந்த ஆண்டினுடைய அட்டவணை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அப்போ வெறும் 1200 வேக்கண்ட் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சப்ஜெக்டுக்கு 100 வேக்கண்ட் வந்தாலே பெரிய விஷயம். சரிங்களா? அது முக்கியமான பாடத்திற்கு மட்டும்தான், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உள்ளிட்ட இந்த பாடத்திட்டத்திற்கு தான் 100 வருமே தவிர மற்ற பாடங்களுக்கு அவ்வளோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
ஒருவேளை கடந்த ஆண்டு வெளியிடவில்லை, இந்த ஆண்டினுடைய வேக்கன்சியும் சேர்த்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மீண்டும் ஒரு 2000 வேக்கன்ட் அந்த மாதிரி ஏதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேண்டுமானால் ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முக்கியமான பாடத்திட்டங்கள் மட்டும் அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடத்திட்டத்தை சார்ந்தவர்கள் குறைஞ்சபட்சம் 30,000 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஏன்னா நிறைய பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க, மதிப்பெண்கள் குறைந்த காரணத்தினால நிறைய பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முதல் 100 பேருக்கு மட்டும்தான் வேலை. நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பாடத்திட்டத்தில் இருந்தாலும் சரி, முதல் 100 பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஏன்னு சொன்னால் 30,000 பேர் எழுதுறீங்க அப்படின்னா முதல் 100 பேருக்கு தான், 40,000 பேர் எழுதினாலும் முதல் 100 பேருக்கு தான். அந்த 100 பேருக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு பணி வாய்ப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்றத முதல்ல நீங்கள் நினைக்கணும். அது எப்படி சார் முதல் 100 பேருன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை 200 போஸ்ட் வந்துச்சுன்னா எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 200 போஸ்ட் வந்தாலும் முதல் 100 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு உறுதி. நான் சொல்கிற கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் கேட்டகரியில் 31% அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 200 போஸ்ட் வந்தால் கூட உங்களுக்கு 31 வெறும் 60 பணியிடங்கள் தான் வருது. அப்போ 65 பணியிடங்கள் வருது அப்படின்னாக்க, இந்த 65 பணியிடங்களுக்கு பிறகு மீதி எவ்வளோ இருக்குது? 35 போஸ்ட் தான் இருக்குது. அந்த 35 அப்படின்றது எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கேஸ்ட்டுக்கு போயிடும். எம்பிசியா, பிசியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டி, அந்தந்த கேஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ முதல் 100 இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன போஸ்டிங் கன்ஃபார்மு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஸோ இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்? உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். அதனால் எவ்வளவு பேர் எழுதினாலும் சரி, நீங்கள் உடனடியாக மாற வேண்டியது இந்த முதல் 100 பேருக்குள்ளாக வருவதற்கு நான் என்ன செய்யணும், இன்னும் ஏற்கனவே நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இன்னும் என்ன செய்யணும், ஏற்கனவே என்னிடம் என்ன இருக்கிறது, இனி என்னிடம் இல்லாதது எது என்று தேடி தேடி இல்லாததை கற்றுக்கொண்டே இருங்கள். இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சேகரித்து கொண்டே இருங்கள். சிறுக சிறுக படியுங்கள், சிறுக சிறுக சேமியுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாக மாறி நாளைய வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அதனால் இந்த தேர்வு என்பது ஒரு பெரிய வரம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான தேர்வுகள் வருகிறது. இந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், மேத்தா சொன்ன கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கை முழுவதும் ஏங்கினேன் அப்படின்னு மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி வரம் கொடுக்கக்கூடிய தேவதையாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த UGTRB வந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை 2023 நடந்து 24 இது ஆகி 25 தான் அவங்களுக்கு போஸ்டிங்கே போட்டாங்க. அடுத்ததாக இப்போ 26 நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. இது 27 நிச்சயமாக உங்களுக்கு அந்த போஸ்டிங் போட்டுருவாங்க. அடுத்து 27 போஸ்டிங் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எப்போ சார் உங்களுக்கு இந்த போஸ்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27க்கு பிறகு நிச்சயமாக 30 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 2030 வரைக்கும் இன்று விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து 2030 தான். அதனால் இந்த எக்ஸாமுக்குள்ளேயே கிளியர் பண்ண போகிறீங்களா அல்லது 2030 வரைக்கும் வெயிட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் இன்றிலிருந்து தொடங்குங்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. ஏற்கனவே உங்களிடம் என்ன இருக்கிறதுன்னு கேட்டிருக்கிறேன். இல்லாததை சேகரியுங்கள், இல்லாததை சேர்த்து கொண்டே வாருங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுடைய கண் முன்னாலேயே வந்து நிற்கும். அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.